லிவர்பூல் அணியின் இளம் வீரர்கள் அனுபவங்களை பெறுவதற்காக இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். இளம்பெண்கள் அவர்கள் எதிர்காலம் மற்றும் திறமைகளை மேம்படுத்துவதில் இளம் வீரர்களின் வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் சவால்களை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். அதேவேளை ரியால் மதிரித் அணியின் முன்னணி வீரர் பிளேர் எங்கள் வீரர்களுக்கு மிகவும் மதிப்புமிக்க அனுபவங்களை வழங்குகிறார். அவர்களின் திறமைகள் மற்றும் பயிற்சியின் முறைமைகள் மட்டும் அல்ல, அணியின் உள்கட்டமைப்பு மற்றும் சமூக உறவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்று நடக்கும் போட்டியின் வெற்றி லிவர்பூல் அணியின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய போக்கு அளிக்கிறது. இதற்கான அவர்களின் திட்டங்கள் மற்றும் விளையாட்டு பாணிகள் அங்கு சிறப்பாக விவாதிக்கப்பட்டுள்ளன. இது குழுவின் ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்த முயற்சிக்கிறது. இப்போது முக்கிய வீரர்கள் மற்றும் மையத்திலுள்ள வீரர்களின் இடங்களை மாற்றுவது அணியின் ஆட்டத்தை கூட்ட அளிக்க உதவலாம். இதன் மூலம் அவர்கள் உள்நோக்கமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இதோ புதிய வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மையத்திலும் வலது பக்கம் உள்ள இடங்களில் மிக முக்கியமானவை. அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதில் அவர்கள் பெரிதும் உழைத்து பார்க்கிறார்கள். இதனால் அணியின் கூட்டு முயற்சிகளில் புதிய அந்தரங்கங்களை உருவாக்குகின்றனர். விளையாட்டு மையங்களில் அணியின் ஒருங்கிணைப்பு மற்றும் சமரசம் மிக முக்கியமானது. இது விளையாட்டின் தரத்தை கைவிடாமல் உணர்வை மற்றும் உற்சாகத்தை மேலே கொண்டு வருகிறது. இந்த போட்டியில் லிவர்பூல் அணியின் வீரர்கள் தங்களது ஆட்டத்தை மேம்படுத்துவதற்கு முழு முயற்சியுடன் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் ஒருங்கிணைப்பில் சிறந்த முறையில் விளையாடத் தொடங்கியுள்ளனர். இது குடும்பங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. விளையாட்டில் வீரர்களின் அனுபவம் முக்கியமாக கருதப்படுகிறது. அவர்கள் பல்வேறு நாடுகளில் மாறுபட்ட ஆட்ட நடைமுறைகளை கற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களது திறமைகளை மேம்படுத்த உதவும். சாம்பியன்ஸ் லீக்கில் முன்னணி வீரர்கள் விளையாடுவதால் அவர்களது திறமைகளை மேம்படுத்துவதில் பெரிய பங்கு வகிக்கின்றனர். இது அவர்களின் அனுபவங்களை வளமாக்கி ஒருவருக்கொருவர் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. லிவர்பூல் அணியின் எதிர்க்கட்சிக்கு எதிரான எதிர்த்துடிப்பு முறையை புதுப்பிப்பது அவசியமாக இருக்கின்றது. இது அணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் திறன் கொண்டது. இங்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெற்றியின் மகிழ்ச்சி கிடைக்கும். இரு அணிகளுக்கு இடையே வேகத்தை மற்றும் ஆட்டத்தை அதிகரிக்க லிவர்பூல் அணியின் மையத்திற்கு செல்லும் விளையாட்டு முறைகள் குறித்து முக்கியமாக பேசப்படுகிறது. இது குடும்பங்களை ஒன்றிணைக்கும் ஒரு உறவு கூட்டமாய் அமைகிறது. புதிய ஆட்டக்காரர்களின் செயல்திறனுக்கு எதிரான எதிர்ப்பு மற்றும் அந்த மட்டத்தில் ஆட்டத்தின் முன்னணி நிலையை மேம்படுத்துவதில் லிவர்பூல் அணியின் முயற்சிகள் மிகவும் தூர்த்தியாக உள்ளன. இதன் மூலம் அவர்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான தளம் உருவாக்குவதில் சாதிக்கின்றனர். ஒரே நேரத்தில் லிவர்பூல் அணியின் வலுவான தொடக்கத்திற்கு பிறகு ரியல் மாட்ரிட் மீண்டும் தாக்குதல் மேற்கொண்டது. இது குடும்பங்களின் முக்கிய வாய்ப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ரியல் மாட்ரிட் தாக்குதல் முன்னணி மூலம் சில வாய்ப்புகளை உருவாக்குகிறது, ஆனால் லிவர்பூல் பாதுகாப்பு மிகுந்த கவனத்துடன் செயல்படுகிறது. இது எனக்கு மிகவும் உற்சாகத்தரமாக தோன்றுகிறது. நோக்கியின் மீதான கவனம் ஒருவருக்கொருவர் உரிமைக்குள் உள்ளது. இடையிலான போட்டியில் லிவர்பூல் அணியின் புள்ளிகள் மேல் அழுத்தம் மற்றும் திடீர் தாக்குதல்கள் மிக முக்கியமாக அமைந்துள்ளன. இது குடும்பங்களின் உற்சாகத்தை மேலும் உயர்த்துகிறது. ரியல் மதிரித் அணியின் மாற்றங்கள் மற்றும் அமைப்பு விளையாட்டின் இரண்டாம் பாதியில் அதிக முக்கியத்துவம் பெற்றது. இது அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. குடும்பத்தின் உற்சாகத்திற்காக லிவர்பூல் அணியின் எந்தவொரு சந்தர்ப்பத்தையும் தவறவிடாமல் அவர்கள் கோல்கீப்பரை சோதனைக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றனர். இது அணியின் தவிர்க்க முடியாத முயற்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். மேலும் இது குடும்பங்களுக்கு ஒரு படம்பிடிப்பாக அமைகிறது. இரு அணிகளும் பல சந்தர்ப்பங்களில் போட்டியிடப்பட்டன, ஆனால் ரியல் மதிரித் அவர்கள் தனது திட்டங்களை சிறப்பாக செயல்முறைப்படுத்தியது. இது அவர்களின் வெற்றியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இதை அனுபவிக்க உதவுகிறது.